முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி வேலூர் பெருமுகையில் 45.91 கோடியில் 250 படுக்கைகள் வசதி கொண்ட கலைஞர் நூற்றாண்டு தங்கும் விடுதி கட்டடம் மற்றும் சென்னை சைதாப்பேட்டையில் 99.76 கோடியில் கட்டப்பட்டுள்ள 190 குடியிருப்புகளை கொண்ட அரசு பணியாளர்களுக்கான புதிய அடுக்குமாடி C-வகை குடியிருப்பு கட்டடத்தை திறந்து வைத்துள்ளார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பொதுப்பணித்துறை சார்பில் இன்று சென்னை சைதாப்பேட்டை தாண்டண்டர் நகரில் ரூபாய் 99.77 கோடி மதிப்பீட்டில் 2,28,984 சதுர அடி பரப்பளவில் அரசு பணியாளர்களுக்காக புதிய பன்னடுக்கு C-வகை குடியிருப்பு கட்டடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கீழ்த்தளம், தரைத்தளம் மற்றும் 19 மேல் தளங்களுடன் தலா 700 சதுர அடி பரப்பளவில் முழுமையான வசதிகளுடன் 190 குடியிருப்புகள், வாகன நிறுத்துமிடம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வு தளம், 3 படிக்கட்டுகள், 5 மின்தூக்கிகள், மின்னறை மற்றும் தீயணைப்பு வசதிகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. மேலும் வேலூர் மாவட்டம் பெருமுகை கிராமத்தில் ரூபாய் 45.91 கோடி மதிப்பீட்டில் 68,400 சதுர அடி தள பரப்பளவில் 250 படுக்கை வசதியுடன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விடுதி கட்டடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தரைத்தளம் மற்றும் 3 மேல் தளங்களுடன் அமைந்துள்ள இந்த விடுதியில் இதேபோல முதலமைச்சர் ஸ்டாலின் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ரூபாய் 4,712 கோடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள் மற்றும் 101 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தினையும் திறந்து வைக்கிறார். அதனை பார்க்கலாம். கேட்டுக்கொள்கிறேன். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள மயிலாடுதுறை புறவழிச்சாலை பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் சென்னை எல்லை சாலையின் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் புன்னப்பாக்கம் திருவள்ளூர் புறவழிச்சாலை வரை புதியதாக அமைக்கப்பட்ட சேவை சாலைகளுடன் கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி நாடு போற்றும் தியாகிகள், அறிஞர்களின் உருவ சிலைகளை திறந்து வைக்கிறார். அதனையும் பார்க்கலாம். திருத்தணி சாலை மிகு அமைச்சர் பெருமக்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் மதிப்பிற்கு மரியாதைக்கு தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவரையும் துறையின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருத்தணியில் அமைக்கப்பட்டுள்ள மேனாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்பிப்பார்கள். தற்பொழுது தமிழில் முதல் நாவல் எழுதிய மாயூர முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அவர்களின் திருவுருவச் சிலை மற்றும் அரங்கத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பிப்பார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி நாடு போற்றும் தியாகிகள், அறிஞர்களின் உருவ சிலைகளை திறந்து வைக்கிறார். அதன்படி மயிலாடுதுறையில் மாயூரம் முன்சிப் வேதநாயகம் அவர்களுடைய சிலையும், தஞ்சையில் தியாகி நாடி முத்துப்பிள்ளை சிலையையும் திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.